அதான் பேபி நேரோங்கிற கேம் விளையாட போகிறோம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தான் தெரியும். அதனால தான் நம்ம இங்கே தானே விளையாட வந்திருக்கோம். நம்ம டக்கு டக்குன்னு இங்கே வந்துடலாம். இந்த பையனை தான் பார்த்துக்கணும். இது வந்துன்னா நல்ல பையமாக தான் இருக்கும். கண்டிப்பாக நல்ல பையன் தான். இது ஆர்ஆர் கேம்னு வாங்க. ஆனால் ஆர்ஆர் கேம்னு சொல்ல உடனே சொல்லி வாய முடியல. நான் பேய் வந்துட்டு நான் அது சட்டிகள்லாம் பேய் வருது. ஹலோ பேய் என்ன செஃப்பா எப்படியே தூக்கிறேன். ஆட ஓடிக்கிட்டே இருக்கீங்க இந்த பேய். ஒருவேளை இதுதான் பேயா இருக்குமோ? சட்டி தான் பேயா? ஓடிட்டு வெளியில் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் போல. இது இங்கே தான் ஓடிடு. எல்லா காலமாயிட்டு இந்த சட்டி அவன் போடுவான். இது என்ன ஸ்டார்லாம் வருது. இந்த சட்டி போட்டால் அவன் கதமாக மாட்டான். அதை போட்டு விடும். இப்போ போட்டுட்டேன். இடமாதிரி அம்மா மட்டும் பண்ணேன் சொன்னவங்க இப்போ பண்ணுவாங்க. ரொம்ப வேற. ஹலோ தம்பி, எதுவும் பண்ணாமல் இருக்கணும். நான் பண்ணிட்டாம்னா எதுக்கு மாடி படிக்கிட்டே போய் உட்காருறேன். இங்கெல்லாம் உட்காரக்கூடாது சரியா? உட்காரக்கூடாது. எங்கடா இருக்குது? இப்போ எங்கே போகணும்? பெட்டில் போடணும். சரி நான் தூக்கி பெட்டில் போடுவேன். பெட்டுக்கு போயிட்டு அமைதியாக இருக்கணும். பெட்டில் தூங்கிடணும். பெட்டில் படி ஸ்டோரி புக்கா? எனக்குலாம் ஸ்டோரி புக்கு படிக்கணுமா? சரி படிப்போம். அம்மா படிப்போம். அவனுக்கு ஆகும். அம்மா எழுதாலே அவனுக்கு ஆட்டும். அதோட பைத்தியம் தட்டி விடுது பேர். ஓஹோ, இவனுக்கு இந்த முயல் வேணும். என்ன போ எடுத்துட்டல்ல போ. ரிப்பனு சரி ரிப்பன் வைக்கிறீங்களா? ரிப்பன் வைக்க முடியல. இந்த ரிப்பன் வைக்க முடியாதப்பா. இன்னும் அடித்து பறக்க விட்றான். நாளைக்கு எதாவது கூட போகணும். நாங்கள் போக வச்சுக்கோ வேண்டாமா? அப்போ என்ன தானே ஈஸியா ஆட்டை கூப்பிடுவாங்க. என்ன பாடி அப்போ என்னதான் வேணும்? என்ன முயல் முயலை கூடுதாங்க. எடுத்து மூடு. சரி இந்த ஆடு கூட்டிலாம் விளையாட மாட்டோம் போலாச்சு. என்னடா ஸ்டோரி படிக்கணும்ல புக் எடுக்கிறேன். புக்கை தூக்கி அங்கே வீசிருக்கான். இவன் எப்படி கால் அவுட் அடித்தான்? சரி பாப்பு டக்குனு ஸ்டோரியை முடிஞ்ச. சரி ஸ்டோரி முடிஞ்சிச்சு. இன்னும் படிக்கவே இல்லையா நாங்கள்? ஸ்டோரியே படிக்காமல் தூங்கினா இதெல்லாம் நல்லா இருக்குப்பா. ஸ்டோரியே படிக்காமல் தூங்குறதுக்கு என்ன நல்லாயிருக்கும்? ஸ்டோரி நம்மளை உண்மையிலே படித்தாதான் தூங்குவான்னு சொல்லுவாங்க சில கேள்வி. இந்த மாதிரிலாம் நல்ல ஏடாது. இந்த ரேபிட் எப்படி வந்துச்சு? சரி எப்படி வந்துட்டு ஓடு. நான் இப்போ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டு சரியாக தூக்கி வச்சாச்சு. இடையில பைத்தியங்கள்லாம் தொந்தரவு பண்ணிச்சு. சரி என்ன தூங்க மாட்டான்? தூங்குறதுக்கே 2 மணி நேரம் ஆகுறாண்ணா. எப்பாடா தூங்க போகிறான்? தூங்கிட்டானே. தூங்கினா நைட் 3 வரணுமே வந்துட்டு சுட்டாரானோம்னா. சரி ஸ்வீட் ட்ரீம்லாம் சொல்கிறோம். ஆனால் அவன் நம்மளே இன்றைக்கி என்ன பண்ணுறது போனாலும் என்னோட இது காணும். இங்கே போகணும். இல்லை மேலே போகும்போது மேலே தான் இருப்பான். பெட்டில் தான் இருப்பானா? ஒருவேளை மேலே போன பிடி பறந்து வந்துடுவானா? சரி அப்படியே தூங்கணும். வந்துட மட்டும் கூடாது. பேயா மட்டும் மாறினேன். பேயா மாற மாட்டான்னு நம்ம நம்புவோம். பிளாக் கேட் அப்டேட் போடணும்னா லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விட்ருங்க. கமெண்ட்டில் பிளாக் கேட் அப்டேட் கூட நீங்கள் போட வேண்டாம். பிளாக் கேட் அப்படின்னு போட்டாலே போதும். நம்ம அடுத்த அப்டேட்டில் பிளாக் கேட்லாம் போட்டுடலாம். பிளாக் கேட்டும் நம்ம டக்குன்னு போட்டு விட்ருவோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே போயிட்டுப்போம். இவனுக்கு இப்போ என்னடா சரி நம்ம இதை பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுவோம். என்னடா இது இப்போ நான் பேய் ஆரம்பிச்சிருக்கியா? ஆர்ஆர் கேம்னு சொன்னது உண்மைதான். அப்போது ஃபீட் த பேபி ஆர்ஆர் கேமுங்கிறது உண்மையா?
நானும் பேபி வச்சு எப்படி 6:30 கேம் இருப்பீங்கன்னு நினச்சேன். கரெக்டாக 6:30 கேம் தான். சரி என்னடா இது இங்கே வரைக்கும் பிடிச்சி பெருக்கி சரி போவோம். போனால் என்ன அவசரங்களா அப்போ என்ன வேறு மேஸா அடி ஈஸியாக தான் இருக்க மேஸ். ஈஸியாக திறந்துட்டு போயிட்டேன். என்னடா அவன் பேயாக கத்துறான். சரி பேய் மாரி தானே இருக்கும். இப்போ என்னடா பேயா மாறினாலும் போயிட்டு தான் இருக்கான். சரி நல்லா போய் உட்காரு. இப்போ ஓடல போகணும் தம்பி. என்னடா அவன் பேயா வர்றான். அண்ணா என்ன பேயா வந்தாலும் நம்மளை பயன்படுத்த முடியாது யாரானு. என்ன எட்டி பார்க்குறேன் எட்டி பார்க்கலாம். சரி நம்ம இப்போ போய் இங்கே அடைச்சிடுவோம். வேறு ஊரில் வீட்டுக்குள்ளே பெரிய மழை வளர்ந்துட்டோ. என்ன மரமாக இருக்கு. கடை ஓடுறேன் தான் வந்துட்டு வந்தது கடை உடச்சி எடுத்துட்டோம். எடுத்துட்டேன். இப்போ மழையே அதே பக்கம் போகணும். பேய்ங்கிறது இப்போ தான் தெரியுது. ஃபஸ்ட் கூட நான் பேய் கேம் அடிக்கிறது குழந்தைய வச்சுப்படுறா பேய் கேம் இருப்பாங்கன்னு பார்த்தா பேய் கேம் தான். இந்த பேபின்னு எல்லோ பேய மாறுவானா. என்னடா சும்மா பேயா மாட்டிருக்கேன் அவன். என்ன அம்மா இதில் கூப்பிட்றான். சரி வா. ஹலோ என்னது பிரின்ஸ் அண்ட் சீப்பா இதை படிக்கணுமா போனா. சரி கதை தானே படித்து சொல்கிறேன். வா இதில் போடுறோன்னு நீ அதிலே கடை. இப்போ தப்பிக்கிறதுக்கு என்ன மாதிரிக்கா பொருள் ட்ரெயின் ட்ராக்கா வச்சு தப்பிக்க முடியுமா. என்ன இதை வச்சு தப்பிக்க முடியுமால. ஆஹா பறக்க விட்றான். இப்போ உனக்கு பொம்மை வேணுமா. என்ன ஆடி தரேன். என்னாலே ஆடு வச்சுக்கோ. இப்போ இந்த இதை எடுத்து படிக்கணும். சரி படிப்போம். சரி இதை படிச்சுட்டு நான் தான் கண்டினியூ பண்ணேன். ஆஹா பேய மாறிட்டானா. என்ன மேலே கதவுலாம் ஓப்பன் ஆகுது. உள்ள இதான் தப்பிக்கிற பாதையோ. சரி தான் தப்பிக்கிற பாதை. தப்பிச்சிக்கலை இதான் மாட்டுற பாதையா. சரி பிளாக் கார்ட் அப்டேட் வரணும்னு